Let's start a topic of bookkeeping. புக்கீப்பிங்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அதோட மீனிங் அண்ட் டெஃபினேஷன். புக்குன்னு என்னதுன்னா ஒரு நோட் புக். அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கீப்னா மெயின்டைன் பண்ணுறாங்க, ரெக்கார்ட் பண்ணுறாங்க. என்ன ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னா ஃபைனான்ஷியல் ட்ரான்சாக்ஷன், டே டு டே நடக்கிற ஃபைனான்ஷியல் ட்ரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் புக் கீப்பிங். இது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்றாங்க அக்கௌண்டிங்கில். தென் இதுதான் வந்து இது ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது தான் பேஸ். எதுனா புக் கீப்பிங். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அக்கௌண்டிங்க்கு. ஸ்மால் பிஸ்னஸ் கன்சர்ன்லாம் ஒரு சிங்கிள் பர்சன் சிங்கிள் அக்கௌண்டண்ட்டே ஃபுல்லாக புக் கீப்பிங் ஒர்க் பண்ணுவாங்க. லார்ஜ் ஃபார்மில் வந்து அந்த சிங்கிள் பர்சனே என்ன பண்ணிவிடுவாங்கன்னா புக் கீப்பிங் ஒர்க் பண்ணுவாங்க. லார்ஜ் ஃபார்மில் வந்து செப்ரேட் பர்சன் வந்து புக் கீப்பிங் ஒர்க்கு செப்ரேட் டிபார்ட்மெண்ட் மெயின்டைன் பண்ணி அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க புக் கீப்பிங் ஒர்க்குன்றாங்க. தென் இது இன்ட்ரொடக்ஷன் பார்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு மீனிங். புக் கீப்பிங்கிறது வந்து ஒரு ஃபைனான்ஷியல் ட்ரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுற ப்ராசஸ். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு சொன்னோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்னாலும் ப்ரைமரி ஸ்டேஜ்னாலும் ஒன்று. அக்கௌண்டிங் ப்ராசஸில் ஃபஸ்ட் ப்ரைமரி ஸ்டேஜ் இது. தென் புக் கீப்பிங் ஒர்க் வந்து எப்படி இருக்குன்னா அதோட நேச்சர் ரொட்டீன் நேச்சர். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்த்தோம் ஃபைனான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் ப்ரிப்பேர் பண்ணுறான்னு சொல்லிட்டு. அதை தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் லைனில். தென் இது ஓவர். நெக்ஸ்ட்டு டெஃபினேஷன் ஆஃப் புக் கீப்பிங். 2 ஆத்தர் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜேஆர் பேட்லி பாய். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங் ப்ராசஸ் டீலிங் இன் செட் ஆஃப் புக்ஸுன்றாங்க. இப்போ கேஷ்னால் அதுக்கு செப்பரேட் செட் புக்ஸு, கேபிட்டல்னால் அதுக்கு செப்பரேட் செட் புக்ஸு, சேல்ஸ்னால் அந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா செட் ஆஃப் புக்ஸ் வந்து அந்த புக் கீப்பிங் ஒர்க் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபைனான்ஷியல் ட்ரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறது இது ஒரு ஆர்ட் அப்படின்னு சொல்கிறாரு. தென் செகண்ட் டெஃபினேஷன் வந்து ஆர்என் கார்ட்டர். அவர் என்ன டிஃபைன் பண்ணுறாருன்னா சயின்ஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங்ன்றாங்க. கரெக்ட்லி இன் தி புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆல் தோஸ் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் மணி ஆர் மணி ஒர்த். ஏன்னா இதை பேஸ் ஏன் சயின்ஸ் அப்படின்றாங்க, இதை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டெக்னிக்கலாக ப்ரீவியஸ்க்கும் இப்போக்கும் என்ன அப்படின்றத வந்து பார்ப்பாங்க, ஒரு சோதனை பண்ணி பார்ப்பாங்க. அதனால் தட்ஸ் இட்.